இது பிரித்தானியாவில் ஹென்றில் இருந்து டாட்ஃபோர்டுக்கு செல்லும் வழியாகும். லண்டன் கிழக்கு பகுதியில் ரிவர் தேம்ஸ் ஆற்றை கடக்கும் இந்த டாட்ஃபோர்ட் கிராசிங் ஹென் மற்றும் எசெக்ஸ் பகுதிகளை இணைக்கின்றது. இது M25 வளையச்சாலையின் மிக முக்கியமான பகுதியாகும். தினமும் 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் இந்த வழியாக செல்கின்றன. இந்த கடப்பு பாதையின் வரலாறு 1963 ஆண்டில் தொடங்கியது. 1963 நவம்பர் 18 முதல் மேற்கு குகை பாதை வெஸ்ட் டனல் திறக்கப்பட்டு, அப்போது ஒரே குகையில் இரு திசைகளிலும் தலா ஒரு பாதை மட்டுமே இருந்தது. ஆனால் வாகனங்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்ததால் அந்த குகை போதுமானதாக இல்லை. அதனால் இரண்டாவது குகை பாதை ஈஸ்ட் டனல் கட்டப்பட்டது. இது 1980 மே மாதத்தில் திறக்கப்பட்டது. அதன் பிறகு 2 குகைகளும் தலா ஒரு திசைக்காக பயன்படுத்தப்பட்டன. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஓரளவு குறைந்தது. இருப்பினும் M25 சாலையின் வளர்ச்சியால் மீண்டும் வாகனங்கள் அதிகரித்தன. இதனால் ஒரு பெரிய பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. அந்த பாலம் தான் குயின் எலிசபெத் பிரிட்ஜ். இதன் கட்டுமானம் 1988 தொடங்கி 1991 அக்டோபரில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த பாலத்தை மகாராணி 2ஆம் எலிசபெத் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். சுமார் 120 மில்லியன் பவுண்ட் செலவில் கட்டப்பட்ட இந்த பாலம் அப்போது ஐரோப்பாவின் மிக நீளமான சிங்கிள் ஸ்பேன் கேபிள் ஸ்ட்ரெயிட் பாலங்களில் ஒன்றாக இருந்தது. தெற்கு நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் குயின் எலிசபெத் பாலத்தின் வழியாக செல்கின்றன. வடக்கு நோக்கி செல்லும் வாகனங்கள் 2 குகை பாதைகளின் வழியாக செல்கின்றன. இந்த அமைப்பு போக்குவரத்தை வேகமாகவும் பாதுகாப்பாகவும் நகர்த்த உதவுகின்றது. இன்றும் டாட்ஃபோர்ட் கிராசிங் இங்கிலாந்தின் மிக பரபரப்பான சாலை இணைப்புகளில் ஒன்றாக உள்ளது. அதிக தீவிரம் போக்குவரத்தை கருத்தில் கொண்டு இதன் சுமையை குறைக்க லோவர் தேம்ஸ் கிராசிங் என்ற புதிய குகை திட்டமும் முன்னெடுக்கப்படுவதும் இங்கே குறிப்பிடத்தக்கது.